இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால், இஸ்லாம் இந்த உலகத்தில் முகமது நபி அவர்களால் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால், அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய பின்னாலும் உலகத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், பெண்கள் அடையக்கூடிய உரிமைகளிலேயே முக்கியமான உரிமை திருமணம் செய்கிற உரிமை. ஏன்னு கேட்டால், திருமணம் செய்கிற அந்த உரிமையில் தான் பெண்களுடைய முக்கால் பகுதி வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு 18 வயசில் திருமணம் செய்கிறார்கள், 18க்கு மேலே திருமணம் செய்கிறார்கள். அன்றைக்கு பருவ வயசிலேயே திருமணம் செய்து விடுவார்கள். ஒரு 13-14 வயசில் திருமணம் செய்து விடுவார்கள். ஒரு 60 வயசு ஒரு பெண் வாழக்கூடியவளாக இருந்தால் மீதி 45 ஆண்டுகள் அவள் எந்த வாழ்க்கையை, மன வாழ்க்கைக்கு இறங்கி இருக்கிறாளோ அதில் தான் அவளுடைய வாழ்க்கை கழிய போகிறது. பெற்றோருடைய இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த மன வாழ்க்கையை அவங்களுக்கு வழங்குகிற ஒரு விஷயத்தில் பெண்களுக்கு உலகத்தில் உரிமை கொடுத்துருந்தாங்களா என்றால் கொடுக்கல. எப்படி உலகத்தில் நிலைமை இருந்தது என்று சொன்னால், பெண்களை தாரை வார்த்து கொடுப்பது. தாரை வார்த்து கொடுப்பதுன்னா, அவளை ஒரு பொருள் மாதிரி எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பொருளை என்ன செய்யலாம், யாருக்கு வேண்டாம் கொடுக்கலாம். அந்த மணமகனை அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். யாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இப்படியான நிலைமை தான் உலகத்தில் இருந்தது. இன்றைக்கு பெண்கள் சுயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சார்ந்திருக்கிற மதங்களின் அடிப்படையில் எடுக்கவில்லை, அதை மீறி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ளதை பேசக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் ஒருவனை விரும்பி அவனை திருமணம் செய்கிற உரிமை வழங்கப்பட்டிருந்ததா? இருக்கவே இல்லை. அது எந்த அளவுக்கு செய்வார்கள் என்று கேட்டால், அந்த தகப்பன்காரன் எந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறானோ அந்த மாதிரி எல்லாம் சில போட்டிகள் வைத்தெல்லாம் பெண்களை கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்கணும். ஒரு யானையிடத்தில் தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுத்து அது யார் கழுத்தில் கொண்டு போடுகிறதோ அவன் தான் மாப்பிள்ளை என்று ஒரு மிருகம் கூட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் என்கிற மாதிரி நடைமுறைகளை எல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லது பெண்களை கடத்தி சென்று அவர்கள் வாழ்க்கை நடத்திவிட்டு எவன் கடத்தி செல்கிறானோ அவன் தான் கணவன் என்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் இருந்தது. அது பெண்கள் அவர்கள்ட்ட கேட்டு, இந்த மணமகன் உனக்கு பிடித்திருக்கிறதா, நீ இவனோடு வாழ்கிறாயா என்று கேட்டு அவர்கள்லாம் சம்மதித்த பிறகு அதற்கு அந்த திருமணம் நடக்குமா என்றால், அப்படி ஒரு வழிமுறை நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னரும் சில ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் எங்கேயுமே பெண்களுக்கு இந்த உரிமை வழங்கப்படவே இல்லை. மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர்கள் 2 பேர் வாழப்போகிறார்கள். அப்போ கணவனுக்கு மனைவியை பிடிக்கணுமாக இருந்தால் மனைவிக்கு கணவனை பிடிக்கணுமா இல்லையா? பிடித்தல் என்பது மனசுக்கு நிறைவாக இருந்தால் தானே ஒரு பெண்ணோட வாழ முடியும், ஒரு பெண்ணால் வாழ முடியும். அந்த ஒரு சம்மதம் கேட்கக்கூடிய தன்மையாவது இருந்ததா என்றால் உலகத்தில் இருக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் 2 விதமாக சொல்கிறது. ஏன்னு கேட்டால், பெண்கள் அவங்களா திருமணம் செய்தல் என்கிற இந்த வாசலை விரிவாக திறந்து வைக்கவும் முடியாது. ஏன் திறந்து வைக்க முடியாது என்று கேட்டால், அந்த டீனேஜ் பருவத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சுரப்பிகளின் காரணமாக அவர்கள் இந்த விஷயத்தில் ஆண் துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் அவர்கள் தவறு செய்வார்கள். அந்த இடத்துல எவனாவது ஒரு ஆண் கிடைக்கணும் என்றுதான் அவருடைய ஒரு தேட்டமாக இருக்கும். ஒரு ஆண் பிடித்து விட்டது என்று சொன்னால் ஒரு ஆண் என்ற காரணத்திற்காகத்தான் அவனை நேசிப்பார்களே தவிர அவனுடைய பொருளாதார நிலை என்ன, அவனுடைய வருவாய் என்ன, குடும்ப பின்னணி என்ன, அவனுடைய நல்லொழுக்க பண்பாடுகள் என்ன, அவனுடைய பொறுப்புணர்வு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ந்தெல்லாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய பருவமாக அந்த டீனேஜ் பருவம் 20 வயசுக்கு முந்தைய பருவங்கள் இருக்காது. அதில் அந்த ஹார்மோன் சுரப்புனால ஒரு ஆண் தேவைங்கிற மட்டும் அவருக்கு மிகைத்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த பெண்கள் தவறான முடிவை எடுத்து விடாமலும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு உரிய ஒரு ஆண் துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள்ட்ட சம்மதத்தோடு நடக்க வேண்டி இருக்கிறது. சுதந்திரமாக நீங்கள் அவிழ்த்து விட்டீங்க என்று சொன்னால் அதில் என்ன நடக்கும்? ஒருத்தனை காதல் என்று சொல்லி ஒருத்தனை விரும்புவாங்க, அவன் பெண்கள் ஏமாறுற விதமாக பேசுவான். அதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவனுடைய குடும்ப பின்னணி மற்ற எந்த விஷயங்களும் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நடக்கும்? 2 பேரும் அழைத்து கொண்டு ஓடி விடுவான்.
ஓடிய பிறகு என்ன செய்வான்? எப்படியெல்லாம் நடக்கிறது? சில நாட்கள் அவளை அனுபவித்து விட்டு அவளை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அல்லது சில நண்பர்களுக்கு விருந்தாக்கக்கூடிய ஒரு அம்சங்கள்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் நடந்து விடவும் கூடாது. அதே நேரத்தில் அவங்க மீது திணிக்கவும் கூடாது. பெண்களுக்கு திருமணத்திற்கான உரிமை கொடுக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் அவங்கள பாதிக்கவும் கூடாது. அவங்க தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த ரெண்டையும் கவனித்த மாதிரியான ஒரு உரிமை உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூட வழங்கப்படவில்லை. அன்றைக்கு அந்த உரிமை அறவே வழங்கப்படவில்லை. இன்றைக்கு வரைக்கும் கூட வச்சா குடுமி சிறைச்சா முட்டைம்பாங்க. வச்சா இங்கே போயிடுறது, இல்லாட்டி இங்கே போயிடுறது, இப்படித்தான் முடிவு எடுக்கிறார்களே தவிர பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம், அவங்களுடைய சம்மதம் வேணும் என்றதையும் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவளுக்கு அந்த பொறுப்பாளன் ஒருத்தர் இருந்து அதை அலசி ஆராய்ந்து அவன் முன்னிலையில் நடக்க வேண்டும். அவன் பொறுப்பில் நடந்தால்தான் இந்த பெண்ணை கைவிட்டு ஓடுவதற்கு அஞ்சுவார்கள். ஏண்டா இவ எல்லாரும் விட்டு ஓடி வந்து விட்ட ஒரு பெண் என்று சொன்னால் அவளுக்காக சமுதாயம் வராது, பெற்றோர்கள் வரமாட்டார்கள், யாருமே குரல் கொடுக்க வரமாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு ரொம்ப அநீதி இழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ நீ ஒருத்தனை விரும்புகிறாய் என்று சொன்னால் அதை பெற்றோர்கிட்ட தெரிவித்து அந்த பெற்றோர்களே அதற்கான முயற்சியில் இறங்கி அவங்க விருப்பத்தை மறுக்காம இறங்கி அதை செய்து கொடுத்தால் அதில் அவங்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு இருக்கு, விருப்பம் நிறைவேறுகிறது, பாதுகாப்பும் இருக்கிறது. இப்படியான அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முதல்ல பெண்களுக்கு அந்த திருமண உரிமை இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த பொறுப்பாளன் நின்று தான் அந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். அவன் தான் நின்று அவங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அதை கிளைம் பண்ணி கொடுக்குறவனா இருக்க வேண்டும். ஒரு தகப்பனாகவோ ஒரு அண்ணனாகவோ ஒரு தாத்தாவாகவோ தாய் மாமனாகவோ அல்லது சித்தப்பனாகவோ இருந்து அவன் நின்று அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக செய்யும் பொழுது இந்த குடும்பமே நிற்கும். அவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எல்லாரும் கேள்வி கேட்பார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்படுத்தினால்தான் ஆண்கள் மனைவியரை சரியாக நடத்துவார்கள். இன்றைக்கு கூட அதிகமான ஆண்கள் பெண்கள்கிட்ட சரியாக நடப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், சரியாக நடக்கலை என்று சொன்னால் மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க, ஊரெல்லாம் திரண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பயத்தில் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். விரும்பி வாழக்கூடியவர்கள் ஒரு பாதை இருப்பார்கள். சில பேர் இதை தவிர்த்தால் நமக்கு பெரிய பஞ்சாயத்தாகி போயிடும், அந்த அச்சமாவது அவர்களை கட்டி போட வேண்டும். அப்போ இஸ்லாம் எதையெல்லாம் பார்க்குதுன்னு கேட்டால், அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு நீ பாடி உன் இஷ்டத்துக்கு போய்க்க என்று விடவும் முடியாது. அதே நேரத்தில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று பறிக்கவும் முடியாது. அதுக்கு இஸ்லாம் எப்படி ரெட்டை தாழ்பால் உரிமையும் கொடுக்கிறது. உரிமை என்று சொல்ல இந்த பெண்கள் அந்த பருவத்தில் ஏமாறக்கூடிய பருவம், 20 கடந்துட்டால் ஒரு நார்மலாகி விடுவார்கள். இந்த 19 வரைக்கும் உள்ள பருவத்தில் என்ன உடலில் திடீர்னு ஏற்பட்ட மாற்றங்களினால் அவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக ஒரு ஆணின் அரவணைப்பு வேணுங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய கவனம் நிற்கும். அது ஆபத்தான ஒரு பருவம் என்ற காரணத்தினால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அது ஒரு பொறுப்பாளன் வழியாக நடக்கணும் என்கிற ஒரு வழியை சொல்லுகிறது. எப்படியெல்லாம் சொல்லுகிறது? திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களை முஸ்லிம்களே, லா யஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை, ஹராம், அன் தரிசுன் நிசா கர்ஹன், வலுக்கட்டாயமாக பெண்களை மணப்பது உங்களுக்கு ஹராம். ஒரு பெண்ணு விரும்பவே இல்லை, வலுக்கட்டாயமாக குடும்பத்தில் கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது அந்த ஆணுக்கு தெரிய வந்தால் அவன் அவளோடு வாழ்வது ஹராம் ஆகிரும். ஹலால் இல்லை, ஹலால் என்ன உணவுல ஹலால் ஹராம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முஸ்லீம் இல்லாத மக்கள் தடுக்கப்பட்ட உணவை ஹராம் என்று நாங்கள் சொல்லுவோம். பன்றி, நாய் இதெல்லாம் ஹராம். அந்த மாதிரி ஒரு செயல் எது என்று கேட்டால், மனைவி அந்த பெண்ணுக்கு இவனோடு வாழ விருப்பமில்லை என்று சொல்ல நிலையில் வலுக்கட்டாயமாக திணித்தால் அது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது என்று இப்படி ஒரு சட்டம் உலகத்தில் இதுக்கு முந்தி இருந்ததா? இன்னைக்கு எங்களை கட்டாயப்படுத்த முடியுமா? இன்னைக்கு நீங்க பேசலாம். இன்றைக்கு எந்த பெண்கள் பேசினாலும் இந்த உரிமைகள் எல்லாம் நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் சித்தாந்தங்கள் மூலமாக கிடைத்ததா, அதை உடைத்து எரிந்துவிட்டு இந்த உரிமை பெற்றிருக்கிறீர்களா? முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமே அந்த உரிமை வழங்கிவிட்டது. முஸ்லீம் பெண்கள் இதற்காக எந்த போராட்டமும் செய்யவில்லை, இதற்காக எந்த கஷ்டத்தையும் படவில்லை, 14 இந்த கோரிக்கையை கூட வைக்கவில்லை. 14 நூற்றாண்டுகளாகவே இஸ்லாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இந்த உரிமையை பெண்களுக்கு வழங்கி இருக்குது. அனுமதி கேட்காம எந்த ஒரு திருமணம் நடப்பதே இல்லை. முஸ்லீம் திருமணம் நடக்கும் பொழுது அந்த பதிவு புத்தகத்தை கொண்டு போய் பெண்ணிடத்தில் இந்த மாதிரி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்டு விடுவார்கள். சபையில் வைத்து ஒரு 2 சாட்சியின் முன்னாடி கையெழுத்து வாங்குவார்கள். முன்னாடியும் கேட்டு ஒப்புதல் பெறுவார்கள். அதை எழுத்தாக ரிட்டனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கையெழுத்து கேட்பார்கள். மாப்பிள்ளை பிடிக்காம வற்புறுத்தி இருந்தால் முடியாது என்று சொல்லிவிட்டால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது.
நான் கையெழுத்து போட முடியாது என்று சொல்ற உரிமை இன்றைக்கு கூட அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே இது கிடையாது. வலுக்கட்டாயம் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு கன்னி பெண்ணாக ஒருத்தி இருந்தால் அவள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டும். திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்திருக்குது, ஏன்னா அவங்களே தேட சொல்லும்போது ஏமாந்துடுறாங்க. அவங்கள விட அவன் தகப்பனுக்கு அதிக அக்கறை இருக்கும். அவனுக்கு எதெல்லாம் அக்கறை இருக்கு, இந்த பெண்ணை என்ன விரும்புவாளோ அந்த மாதிரியான அக்கறையும் இருக்கும். உடல்லாம் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணுங்கிற அக்கறையும் இருக்கும். அதை தாண்டி அவனுடைய பொறுப்பு, அவனுடைய வருமானம், அவனுடைய கேரக்டர், இதையெல்லாம் யார் பாப்பா? பெற்றோர்கள் பார்ப்பார்கள். பார்த்து இந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கல்ல, அதுல உனக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுத்துக்க. நாங்க பல பேர் ரெக்கமெண்ட் பண்றோம், நீ உனக்கு பிடித்தவனை தேர்ந்தெடுத்துக்கொள், அவனுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொல்லக்கூடியதுதான் பெண்களுக்கு வழங்குற இந்த மன உரிமையில சிறந்த மன உரிமை. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் அவர்கள்ட்ட அனுமதி வாங்கணும் என்று சொல்றாங்க. இது புகாரிங்கிற ஹதீஸ் நூல்ல 5131வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகத்தினுடைய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்ப சில நபி தோழர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணை போய் இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டா பதில் சொல்வதற்கு வெட்கப்படுவாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, வெட்கப்பட்டால் மௌனமா இருக்கட்டும், மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. வெட்கப்படலைங்கிற சொல்லிடுவாங்க, வெளிப்படையா பிடிக்கலைங்கிற சொல்லிடுவாங்க. பிடிக்குன்னு சொல்லுறது தான் வெட்கம் வரும். இல்லை எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு ஒத்தவரில் சொல்லிட்டாங்கன்னா விட்டுற வேண்டியதான். பேசாம இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வயசுல வரக்கூடிய அந்த வெட்கத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த மௌனம் சம்மதம், மௌனமாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னா அது சம்மதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த அளவுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செய்து வழிகாட்டி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான உரிமை இருந்ததா? இன்னைக்கு சாதாரணமா இந்த காலத்தில் விளங்க முடியாது. உங்களுக்கு அந்த காட்டு மிராண்டி காலத்துக்கு திரும்பி சென்றீர்களே ஆனால் இப்படியான உரிமையை வழங்குவதற்கு பெரிய பெரிய போராட்டம்லாம் பல பேர் பண்ணி பார்த்து விட்டாங்க. இந்த காலத்தில் கூட அவங்களால செய்ய முடியல. அப்ப இதை மிஞ்சின காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் முகமது நபி அவர்கள் பெண்களை கல்யாணம் பண்றாருந்தா பர்மிஷன் வேணும், அவங்க சம்மதம் இருந்தாவனு. அதே இடத்துல கூட்டிட்டு போய் ஏமாத்தி ஓட்டிட்டு போயிடக்கூடாது. பொறுப்பாளர் நின்று அதை செஞ்சு வைக்கணும். பொறுப்பாளர்கள் விருப்பத்தின்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய அனுமதி வாங்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகமுடைய காலத்துல ஹன்சான்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அவங்க கணவன் இறந்து விட்டு விதவையாக இருக்கிறார்கள். விதவையாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தகப்பன் தந்தை என்ன செய்யறாருன்னு கேட்டா, வீட்டில் விதவையா அந்த பொண்ணு இருக்குது என்பதற்காக வேண்டி அவரா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இந்த பெண்ணு பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இந்த மாப்பிள்ளையை கொண்டாந்து காட்டுறாங்க, இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல என்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் தகப்பனார் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. நான் பேசிட்டேன், பேசி முடிச்சுட்டேன், அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை என்று சொல்லி. இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆரம்பத்தில் நடக்கிறது. இவரும் முஸ்லீம், அவரும் முஸ்லீம். ஆனால் அவருக்கு இது விளங்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா திருமணம் பண்ணி வச்சிடறார். தகப்பனார் மகளுக்கு அவள் பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் திருமணம் செய்து வைக்கிறார். இதை நபிகள் நாயகத்தில் உடனே அந்த அம்மா வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? ஒரு மத குருமார்கள்ட்ட போனா இருக்கிற உரிமை பறிச்சிருவாங்கன்னு எல்லாம் பயப்படுவாங்க. முகமது நபிட்ட வந்தால் உரிமை கிடைக்கும்னு நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உடனே ஓடி வர்றாங்க நபிகள் நாயகத்தில் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஒருத்தரை என் தலையில கட்டி விட்டார்கள், என் தந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, என்னை அவருக்கு மனைவி ஆக்கி விட்டார் என்று அந்த அம்மா சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? பிடிக்காம தான் செஞ்சார். அவன்கிட்ட கேட்கவே இல்லையா? ஆமாண்ட உடனே பரத்த நிக்காகை திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள். அது திருமணம் அல்லன்ட்டாங்க. புகாரில் 5138வது ஹதீஸ். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வைத்த பிறகு கூட முடிந்தால் முடிந்து விட்டு நீங்க சில படங்கள் நாடகங்கள்லாம் பார்ப்பீங்க. வள்ளு கட்டாமல் எடுத்து கைத்தை கட்டி விட்டானா முடிஞ்சு போச்சு. வள்ளு கட்டாமல் கொண்டு கைத்தை கட்டுவாங்க. அதுக்கு ஒரு தாலி, அந்த மஞ்சள் கைதை கட்டி விட்டால் கட்டின பிறகு இன்னும் அர்த்தஞ்சிட்டு போ. கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பிடிச்சாதான் மாப்பிள்ள, பிடிக்கா. இப்போ இன்றைய கூட இப்படி இருக்கிற நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போறாங்க. போய் கழுத்துல கொண்டு மஞ்சள் கயிறை கட்டினோடனே அவன் நினைக்கிறா, ஓ இவ்வளவுதான் நமக்கு உரிமையெல்லாம் கிடையாது, இந்த விலங்கை போட்டுட்டாங்கன்னு சொன்னா இவன் தான், இதை நம்ம மீற முடியாது, உடைக்க முடியாது என்றெல்லாம் மூளை செலவை செய்து இந்த நவீன காலத்திலும் எடுக்கப்படுகிற சினிமாக்கள், நாடகங்கள் எல்லாமே இப்படித்தான் செய்தியை மக்களுக்கு வழங்குகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படித்தான் மூளை செலவை செய்யப்பட்டவர்களாக பெண்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஏன் அந்த கயிறுல தான் திருமண வாழ்க்கை இருக்குதா? பிடிக்கல, இல்லை பிடிச்சா பிடிக்கல, அதான் கேள்வி. வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி அப்படி கல்யாணம் ஆகும். அது ஆனா ஆகும்னு உலகம் நம்புகிறது. கல்யாணம் ஆகாதுன்னு இருந்தால் கூட அதுக்கு ஆகும் என்று நம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
அதனால ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது பிறகு கூட, நபிகள் நாயகத்தில் இந்த வழக்கு வந்த பிறகு கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நடக்காது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நான் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா, 4:19 வசனத்தில் பெண்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அந்த வசனம் எதற்காக இறைவனால் அருளப்பட்டது என்பதற்கு அதுக்கு வரலாறு இருக்குது. ஒரு குர்ஆனில் ஒரு வசனம் அருளப்படும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு சம்பவம் ஏதாவது நடக்கும். அந்த சம்பவத்துக்கு என்ன தீர்வு என்று அவங்க நபிகள் நாயகத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த சமயத்தில் இறைவனிடமிருந்து செய்தி இப்படி இறைவன் சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்வார்கள். அந்த மாதிரி அடிப்படையில் அன்றைக்கு எப்படி ஒரு நிலைமை நிலவுடுச்சுன்னு சொன்னால், ஒருத்தன் இறந்துருவான், ஒரு ஆம்பளை இறந்துடுறான். ஒரு ஆண் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த ஆணுடைய குடும்பத்து பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையெல்லாம் மற்ற உறவினர்கள் விருப்பப்படி என்ன செஞ்சுக்கலாம், நம்மளா எடுத்துக்கொள்ளலாம், யாரையும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தன் தகப்பங்காரன் அந்த குடும்பத்து பொறுப்பாளன் இறந்துட்டான்னு சொன்னால் அவன் மனைவியிலேருந்து பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்வாங்க, அடுத்தவங்க எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி ஒரு நினச்சா கல்யாணம் பண்ணிக்கிறவார்கள், நினச்சா வேற ஆள் கல்யாணம் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, இல்லாட்டி வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அல்லது கல்யாணமே பண்ணி கொடுக்காம எங்கள் வீட்டில் வேலைக்காரியா இரு இப்படி வைத்து கொண்டார்கள். ஒருத்தன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை சுமக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அல்லது யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பான், அல்லது தானும் திருமணம் செய்யாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவனை சும்மா வீட்டில் வச்சுக்கொள்வான். எதுக்காக வேண்டி சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வைத்துக் கொள்வான். இப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுதுதான் அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் அருளி சொல்கிறான், மூமின்களே உங்களுக்கு ஹலால் இல்லை, அந்த பெண்கள் சம்மதம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் பெண்களை அடைவது உங்களுக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப இந்த உரிமை இன்றைக்கும் கூட முழுசா கிடைக்கல. வலுக்கட்டாயம் பண்ணி திருமணம் நடக்கிறது, ஒரு தாலியை கட்டிவிட்டால் திருமணம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு பெண்கள் விரும்பாத ஒன்றை திருமணம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அதை இஸ்லாம் மட்டும் எப்படி சொல்கிறது, திருமணத்துக்கு அந்த பெண் அகதனமின்கும் மீசாக்கன் கலியலாம். திருமணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இல்லறம் நடத்துறீங்களே அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கடுமையான உடன்படிக்கை 2 பேருக்கு மத்தியில் இருக்கிறது. கணவன் என்கிற ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது, மனைவி என்ற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது, 2 பேருக்கும் சில கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. கடும் உடன்படிக்கை தான் திருமணம். இஸ்லாத்தில் மாத்திரம்தான் திருமணத்தை ஒரு கான்ட்ராக்ட் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் முஸ்லீம் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாமிய திருமணம் தான் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அக்ரிமெண்டால என்ன அர்த்தம், 2 பேரும் சம்மதிக்கணும்னு அர்த்தம், 2 பேர் உடன்படணும்னு அர்த்தம், அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான உடன்படிக்கையாக இஸ்லாம் கருதுகிற காரணத்தினால் அப்போ உடன்படிக்கை செய்வதற்கு என்ன வேணும், அவங்களுடைய சம்மதம் வேணும். வலுக்கட்டாயம் ஒருத்தருடைய சொத்தை நம்ம எழுதி வாங்கிட்டு அவன் கைரேகையை வலுக்கட்டாயம் வைத்து கொண்டால் செல்லுமா, அது நியாயமாக இருக்குமா? அந்த மாதிரியான முறையில் திருமணங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ பெரிய கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அப்போ திருமணத்திற்கு பெண்கள் சம்மதம் இல்லாமல் தகப்பனும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண் அவளா ஒருத்தனை பிடிச்சிருக்கு என்று சொன்னால் பெற்றோர்கள் பயங்கரமான பாரதூரமான விஷயம் நடந்து விட்டது என்று நினைக்காமல் அதை விசாரித்து அதை என்னென்ன பேச வேணுமோ பேசி, ஒரே ஒரு தடை இருக்கிறது, முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களை திருமணம் செய்யாதீங்க, அவங்கள இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டால் அதனால பெரிய சமூக கலவரம், வகுப்பு கலவரம், பல விஷயங்கள்லாம் வந்துடும், சந்ததிகளை வளர்க்க முடியாமல் போயிடும். எந்த மதத்தில் வளர்க்குறது 3 மாதத்துக்கு ஒழுங்காக இருப்பாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதுக்கப்புறம் என்னவாயிரும், அவன் புத்தி அவன் காட்டுவான், அவன் புத்தி அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போடப்படுகிறது. அவன் முஸ்லீமே நீ விரும்பினாலும் சரி, முஸ்லீமாக இருந்தால் அவனை நல்லவனான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அல்லது முஸ்லீம் அல்லாதவர் கூட விரும்பினா கூட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கைக்கு வருவாரா, அவர் எவராக இருந்தாலும் சரி வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதானே. இல்லைன்னா அவங்க தவறாக பொறுத்தா நீங்கள் பாதுகாக்கிறீங்க. பெற்றோர்களுக்கு அந்த கடமை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணு நபிகள் நாயகம் காலத்தில் எத்தனை பெண்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மட்டும் நான் மகராக கேட்குறேன் என்று நபிகள் நாயகம் காலத்திலே பெண்கள் சுதந்திரமாக ஆண்கள்கிட்ட பேசி நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவங்களுக்கு மாப்பிள்ளை தந்தையை அறிமுகப்படுத்தி சம்மதம் பெறுவதும் ஓகே தான். அவங்களே ஒருத்தனுக்கு பிடித்திருந்து அதை பெற்றோர்கிட்ட சொன்னால் அதை அலசி ஆராய்ந்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், ஒரே ஒரு கண்டிஷன் தான், இஸ்லாத்தை விட்டு கொடுத்து செஞ்சால் நீங்கள் போயிருங்க, அது சரிப்படாது. இஸ்லாம்ங்கிற அந்த கொள்கையில் இருந்த இந்த இஸ்லாம் தான் உங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது.
அப்படிப்பட்ட மார்க்கமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் அவங்க வந்து வற்புறுத்தி கேட்பாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியாப்பா, இல்லாட்டி இல்லை போட்டுருங்க, நீ பிறந்தா போய்க்கன்னா உறவை அறுத்து விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டால் அது எங்கள் மார்க்கத்தில் அது ஒன்று தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா விதமான கண்ணிய உரிமையெல்லாம் இருக்குங்கிற அடிப்படையில் செஞ்ச ஒரு பொறுப்புள்ள ஒரு நடவடிக்கை. அதை தவிர மற்றபடி பெண்களுடைய உரிமையை மறுப்பதற்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்களே வந்து கன்னி பெண்ணுக்கு தான் இப்படியான ஒரு நிலைமை. கன்னி பெண்ணா இல்லாமல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்க அவளே நினைக்கிறா ஒரு வாழ்ந்தவளா இருக்கிறா, ஒரு 30 வயசு, கணவன் இறந்துட்டான். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அவங்களே ஒருத்தட்ட ஒரு ஆணை தேடும் பொழுது அவன்கிட்ட என்னென்னவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது ஆணுக்கு மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 25 வயசு 30 வயசு ஒருத்தரோட வாழ்ந்த பிறகு குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, கணவன்கிட்ட என்னென்ன இருந்தால் நம்ம சந்தோஷமா வைத்திருப்பான் என்பதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் பொழுது அப்படி ஒன்றை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து இவன்கிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. அவங்களாக வரலாம். ஜமாத்தில் வந்து நான் இவரை விரும்புகிறேன் என்று சொன்னால் அதுக்கு உன் பொறுப்பாளனை கூட்டிட்டு வர சொல்லி முயற்சி பண்ணலாம். பொறுப்பாளன் மறுத்துட்டான்னு சொன்னால் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. விதவைகளாக இருந்தார்களே ஆனால் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல் ஐயுமு அஹப்பு பின் நஃப்ஸிஹா மின் வலிஹா, அதாவது கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் அவள் அவளுடைய பொறுப்பாளனை விட தன் விஷயமாக முடிவெடுக்க அதிக உரிமை படைத்தவள். இவளுக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது. இவள் விஷயமாக தகப்பன் எடுக்க முடியாது, அண்ணன் எடுக்க முடியாது. இவள் ஏற்கனவே வாழ்ந்துட்டான். முதல் தடவை இருக்கும்போது தான் அனைத்து இவன் பொறுப்பாளியா நின்று அதை பாதுகாத்து ஒழுங்கா திருமணம் பண்ணணுமேங்கிற ஒரு அக்கறையெல்லாம் அப்பதானே செய்யணும். இரண்டாவதாக விவாகரத்து செய்யப்பட்டோ அல்லது கணவன் இறந்தோ அவள் வந்து அந்த மாதிரி கணவன் இல்லாமல் இருப்பாள் என்று சொன்னால் அவள் விஷயமாக அவள் தான் அதுக்கு முடிவெடுக்க அதிக தகுதி படைத்தவள் அப்படின்னு சொல்றாங்க. ஒல் பிக்ரு துஸ்தாதன் ஃபி நஃப்ஸிஹா, கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் விஷயமா அனுமதி கேளுங்க. விதவையாக இருந்தால் அவள் விஷயமாக முடிவெடுக்கிறதுக்கு வழி பொறுப்பாளனை விட அவள் தான் அதிக தகுதி படைத்தவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிம்ங்கிற நூலில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கைக்கு வந்து எந்த மாதிரி இந்த பெண்களுக்கு அந்த உரிமை இருந்தால் நல்லா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நவீன காலத்தில் நீ கவனித்து பார்த்தீர்கள் சொன்னால் பெற்றோரை மீறி அவங்க காதல்னு போகிறாங்க. போய் சீரழிந்து போகிறவர்கள் அதிகமாக, ஒழுங்காக வாழ்கிறவங்க அதிகமாக. ஏன்னா அவங்க அது ஒன்று எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஒருத்தனை பற்றி அவனுடைய நல்லது கெட்டதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி அலசி ஆராய்வாள்? அந்த குடும்பத்தாருன்னா என்ன செய்வாங்க? அந்த ஜமாத்தில் கேட்டு இந்த ஜமாத்தில் கேட்டு அவன் நண்பர் வட்டத்தில் கேட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கடைசியில் விசாரித்த தண்ணடிக்கிறவனாக இருப்பான். கடைசியில் இந்த மாதிரி பல பெண்களை சீரழித்தவனாக இருப்பான். அதை மறைச்சி இந்த பெண்ணுடைய மனசில் மாற்றியிருப்பான். அப்போ அந்த மாதிரி அந்த பெண் ஏமாறும் பொழுது அந்த பெற்றோருடைய மனம் பதறமா இல்லையா? அப்படி இருந்தாலும் போய் சீரழிஞ்சு போன்னு ஒரு தாப்பம் விட்டுருவானா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் பெற்றோர்கள் வழியாக நீங்கள் விரும்பினது இன்னொன்று கவனிக்கணும். விருப்பம்னு சொன்னால் ஒன்று தான் உலகத்தில் விரும்பத்தக்கதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு இது இல்லாட்டி இன்னொன்று விரும்புங்க. ஒரு சாப்பாடு விரும்புகிறோம், பிரியாணி ஆசைப்படுறோம், பிரியாணி கிடைக்கலன்னு என்ன செய்வோம்? பிரியாணி வாங்க வசதி இல்லைன்னா வேற சாதா சாப்பாடு சாப்பிடலாம்ல. அப்படித்தான் ஒரு மனிதனுடைய காதல் என்ற விருப்பம் ஆணா இருந்தாலும் பெண்ணாலும் இருக்கணுமே தவிர இதை விட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி எதை விரும்பினாலும் மனநோய். அது ஒரு சட்டை எடுக்க போறோம், இந்த மாதிரி இந்த கலர் சட்டை வேணும் நம்ம கேட்குறேன், அது பஜார்ல இல்லை, அதுக்கான சட்டை இல்லாமல் ஒன்று அலைய முடியுமா? அது இல்லாட்டி வேற கூட அது ஈக்குவலா உள்ளதுன்னு கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், ஒரு பெண்ணையும் ஆணையும் விரும்புகிறோம். விரும்பி அவ ஒத்துக்கல இவன் ஒத்துக்கல, அது பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குது, இல்லாட்டி விரும்பின வேற ஒன்று போய் தேர்ந்தெடுத்து. ஒரு ஆணு தான் வேணும் ஒரு பெண்ணுக்கு. அதே நேரத்தில் சில பிடித்த அம்சங்களும் இருக்க வேண்டும். உலகத்தில் ஒன்று தான் இருக்குங்கிற மாதிரி முட்டலாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒன்று தான் உலகத்தில் இருக்க முடியும்னு. அந்த மாதிரி காதல் வயத்தில் பட்டிங்கன்னா ஆபத்தில் மாட்டிக்கிறவங்க பெண்கள். வேற எப்படி செய்யணும்? நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஆண் வந்து சரியானவனான்னு விசாரிக்கிற பொறுப்பை ஆரம்பத்திலே உங்களுடைய பெற்றோர்கிட்ட கொடுங்க. அவங்க விசாரிப்பாங்க. இவன் என்னை விரும்புகிறான், நான் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று வெட்கம் இல்லாமல் பெற்றோர்கிட்ட உரிமையோடு சொல்லுங்க. பெற்றோர் அதை காது கொடுத்து வாங்கி அவனுடைய பயோடேட்டா ஃபுல்லா எடுத்து அவன் சரியானவனா இருந்தான்னு சொன்னா திருமணம் பண்ணி வச்சிருக்க. உங்களுடைய சும குறைஞ்சு போச்சு. சரியானவனா இல்லை என்று சொன்னானே ஆனால் அதை வந்து நீங்க விலைக்கு பெற்றோர்கள் சொல்லும் போது இந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளணும். நான் குடிகாரனா இருந்தாலும் அவனோட தான் இருப்பேன், அவன் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி பயிலா இருந்தாலும் அவனோட தான் இருப்பான்னு போனா எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? அப்புறம் அவன் கவனிக்க தவறினால் யார் இதில் உங்களை நிப்பாட்டப்படும்? இங்க திரும்பி வர முடியுமா? அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பெண் உரிமைக்கு இஸ்லாம் எப்படி கொடுக்குதுன்னு கேட்டா, அந்த திருமண உரிமையையும் கொடுத்து ஒரு பாதுகாப்பையும் சேர்த்து கொடுக்கிறது. திருமண உரிமை இருக்கிறது, நீனா பண்ணிக்கிறாதே, உனக்கு சேஃப்டி கிடையாது,
ஆம்பளை ஏமாத்திடுவாங்க. உன்னுடைய குடும்பத்தார் நின்று செஞ்சு கொடுத்தா தான் என்னென்ன செக்யூரிட்டி பண்ணி அம்புட்டு பண்ணுவான். ஒரு தகப்பன் நின்று பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு மகர் எவ்வளோ வாங்குறது, இவ்வளோ ஏமாற்றி விடாமல் இருக்க என்னென்ன கண்டிஷன்லாம் பேசுவது, யாரையெல்லாம் சாட்சி ஆக்குவது, என்னென்ன ரெக்கார்ட்லாம் உண்டாக்குவது, இது எல்லாத்தையும் யாருக்கு செய்ய முடியும்? ஒரு தகப்பனுக்கோ ஒரு அண்ணனுக்கோ ஒரு சித்தப்பனுக்கோ பெரிய பொண்ணுக்கோ செய்ய முடியும். அவளுக்கு செய்ய முடியுமா? அந்த பருவம் செய்ய விடாது. ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் அவளுக்கு, ஒரு ஆம்பளை வேணுங்கிறது தான். அந்த பருவம் அப்படி தோணும். அதனால இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த விருப்பத்தை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அப்ப விருப்பத்தையும் கொடுத்து பெற்றோருக்கு அறிவுரை சொல்லுது. அவங்க விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. விரும்பாத ஒண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா தகப்பனுங்கிற அந்தஸ்தை வச்சு பண்ணா செல்லாது. அந்த திருமணம் நிக்கா ரத்து பண்ணிட்டு வேற ஒண்ணு ஜமாத் தலைவர்கிட்ட முறையிட்டு திருமணம் செய்யலாம். இப்படியான ஒரு உரிமை பெண்களுக்கு இஸ்லாம் வழங்குது. இது சரியா? அல்லது ஒரேடியா திறந்து விட்டு எப்படி வேணாலும் நீனா போய்க்க, அதுக்கு பேர் காதல். சீரழிஞ்சாலும் சின்ன பெண்ணவன் போனாலும் தாய் தந்தையெல்லாம் நம்ம முக்கியம் இல்லை என்று அவிழ்த்து விடுவது, அவள் வாழ்க்கையில் சீரழித்துக் கொள்வது சிறந்ததா இருக்குமா? அல்லது உனக்கு உரிமையே கிடையாது அப்பன்னு சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிழவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த பெண்ணு பணத்துக்காக வேண்டியெல்லாம் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாம பாதுகாப்பு பிளஸ் உரிமை சேர்த்து வழங்கி இருக்குது. இது காலத்தை வென்று நிற்கிறா என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் தான் காலத்தை வென்றதாக, சிறந்ததாக, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக, பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறது என்பதை இந்த தொடரில் நான் பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேற விஷயங்களை பார்ப்போம்.